கிரிக்கெட்ல ஒரு மேட்ச் முடிஞ்சதும் ரெண்டு டீமும் கை குலுக்கிறது ரொம்ப சாதாரணமா பாக்குற ஒரு விஷயம் இல்லையா? அது ஒரு மரியாதை. ஆனா ஒரு டீம் நாங்க கை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன ஆகும்? அப்படி ஒரு சாதாரண கைகுலுக்கல் நடக்காததுனால ஒரு கிரிக்கெட் போட்டி எப்படி ஒரு பெரிய சர்வதேச சர்ச்சையா மாறுச்சுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஜெயிச்ச டீம் கொண்டாடல, அதுக்கு பதிலா தோத்த டீம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது, ஃபங்க்ஷனே புறக்கணிக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நடக்காம போன ஒரு சாதாரண ஹேண்ட்ஷேக். அந்த ஒரே ஒரு செயல் கிரிக்கெட் உலகத்தையே எப்படி அப்படியே உலுக்கி போட்டுச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு? சம்பவம் களத்துல என்ன நடந்தது? இடம் துபாய். நேரம் 2025 ஆசிய கோப்பை. போட்டி இந்தியா vs பாகிஸ்தான். மேட்சே ரொம்ப விறுவிறுப்பா போனாலும் உண்மையான டிராமா ஆரம்பிச்சதே கடைசி பால்க்கு அப்புறம்தான். முதல்ல கிரவுண்ட்ல என்னதான் நடந்துச்சுன்னு பாப்போம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாப்போம். ஸ்டெப் 1, இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்துல மேட்ச் ஜெயிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 2, இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் டீம் கூடவும் சரி, மேட்ச் அஃபிஷியல்ஸ் கூடவும் சரி கை குழுக்க மறுத்துடுறாங்க. அப்புறம் ஸ்டெப் 3, நேரியா ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு கிளம்பி போயிடுறாங்க. பொதுவா மேட்ச் முடிஞ்சதும் கை குழுக்கிறவங்க பாப்போம் இல்லையா? ஆனா இந்த தடவை ஒண்ணுமே இல்ல. இந்திய வீரர்கள், பாகிஸ்தான் வீரர்கள், அம்பையர்ஸ்னு எல்லாரையும் தாண்டி நேரடியா ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு போயிட்டாங்க. இது கிரிக்கெட்டோட எழுதப்படாத விதிகள்ல ஒண்ண மீறின மாதிரி. சரி, அப்போ இந்தியாவோட பக்கம் என்ன? அவங்க என்ன சொன்னாங்க? இது ஒருமைப்பாட்டை காட்டும் ஒரு செயலாம். இது ஏதோ அவசரத்துல எமோஷன்ல எடுத்த முடிவு கிடையாது. இல்லவே இல்ல, இது பிளான் பண்ணின ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு அசாதாரணமான முடிவை எடுத்ததுக்கு டீம் இந்தியா ஒரு தெளிவான காரணத்தையும் சொன்னாங்க. இதோ அவங்க சொன்ன அதிகாரப்பூர்வமான காரணம் நேரா இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவோட வார்த்தைகள்ல. அவர் என்ன சொன்னார்னா, பஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களோட ஒருமைப்பாட்டை காட்டுறதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தோம். அவர் அப்படி சொன்னதோ இது வெறும் கிரவுண்ட்ல நடந்த ஒரு விஷயமா இல்லாம நிஜ உலகத்துல நடந்த ஒரு சோகத்தோட நேரடியா கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த விஷயத்த ஒரு அடையாள போராட்டம்னு இந்திய தரப்புல சொன்னாங்க. இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது வீரர்களோட சொந்த முடிவு மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. இந்த முடிவுக்கு பின்னாடி இந்திய அரசாங்கமும் பிசிசிஐயும் கூட இருந்திருக்காங்க. இதனால இந்த செயலுக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாணயத்தோட மறுபக்கம். இந்தியாவோட இந்த செயல் ரொம்ப பலமான எதிர்வினைகளை உண்டு பண்ணுச்சு. பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பாப்போம். அவங்க சொன்னது, இது விளையாட்டுக்கு அழகல்ல. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இது சும்மா விடவே இல்ல. உடனே ஆசியா கிரிக்கெட் கவுன்சில், அதாவது ஏசிசி கிட்ட ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்தியா பண்ணது விளையாட்டுக்கு அழகில்லாதது, அதாவது அன்ஸ்போர்ட்டிங் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த கேமுக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் அலி ஆகா அந்த போஸ்ட் மேட்ச் செரிமனியை புறக்கணிச்சிட்டாரு. பிசிபி சேர்மன் மொஹசின் நக்வியும் அதே கருத்து தான் சொன்னாரு. அவர் சொன்னது, அரசியலையும் விளையாட்டு நற்பண்பையும் கலக்கக்கூடாது, இது ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. அவர் சொல்ல வந்தது ரொம்ப கிளியர். விளையாட்டுக்குள்ள அரசியலை கொண்டு வந்தது பெரிய தப்பு. உண்மையிலேயே இதுதான் பாகிஸ்தானோட வாதத்தோட மையம். விளையாட்டு விளையாட்டா மட்டும்தான் இருக்கணும். இப்ப பாருங்க, ஒரே சம்பவம் தான், ஆனா அதுக்கு 2 வேறு வேறு அர்த்தங்கள். இந்தியாவை பொறுத்தவரை இது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அடையாள போராட்டம். ஆனா பாகிஸ்தானை பொறுத்தவரை இது விளையாட்டோட மாண்பை கெடுக்கிற ஒரு அரசியல் செயல். 2 பக்கம் 2 முற்றிலும் வேறுபட்ட கதைகள். ஆனா இந்த பதற்றமெல்லாம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு வந்ததா? இல்லவே இல்ல. இந்த கதையில இன்னும் ஒரு முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. உண்மை என்னன்னா, மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ சரியில்லைன்னு சிக்னல்ஸ் இருந்திருக்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மேட்ச் ரெஃப்ரி 2 கேப்டன் கிட்டையும் டாஸ் போடும்போது கை குலுக்க வேண்டான்னு சொல்லியிருக்காரு. காரணம், 2 நாடுகளுக்கும் இடையில இருந்த அரசியல் பதற்றம். இந்த ஒரே விஷயமே போதும் இந்த மேட்ச் முதலிருந்தே எவ்வளவு ஒரு பிரஷரான சூழ்நிலையில நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க. இப்போ நம்ம எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். இந்தியாவோட வாதம், பாகிஸ்தானோட எதிர்வினை, அதுக்கு பின்னாடி இருந்த சூழ்நிலை, இதெல்லாம் சேர்ந்து நம்மையோட கடைசியான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு போகுது. அந்த கேள்வி இதுதான். ஒரு அடையாள போராட்டத்துக்கும் விளையாட்டு நற்பண்பை மீறதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த கோடு எங்க இருக்கு? எது சரி, எது தப்பு? எங்க ஒன்னு ஆரம்பிச்சு எங்க ஒன்னு முடியுது? உண்மையா சொன்னா இதுக்கு சுலபமா ஒரு பதில் சொல்ல முடியாது இல்லையா? இது விளையாட்டு, அரசியல், நெறிமுறைகள்னு எல்லாமே ஒன்னா சேர்ற ஒரு சிக்கலான இடம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?